ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இது உங்கள் டேப் ஐஎஸ் அகாடமி. நாம் இன்னைக்கு பிப்ரவரி 18 மற்றும் 19 ஆகிய இரு தினங்களுக்கான நடப்பு நிகழ்வுகள் பார்க்க இருக்கிறோம். வழக்கம் போல் இன்றைய நடப்பு நிகழ்வு கவனமாக பாருங்கள், நோட்ஸ் எடுத்துக்கிடுங்க. ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் மறக்காமல் கலந்துக்கிடுங்க. தேர்வானது டெலகிராம் ஆப்பில் நம்மளுடைய டேப் ஐஏஎஸ் அகாடமி அப்படிங்கிற சேனல் நடைபெறும். இது வரைக்கும் யார் நம்மளுடைய சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய மொபைல் ஃபோனில் டெலகிராம் ஆப் இன்ஸ்டால் பண்ணி மறக்காமல் சர்ச் பாக்ஸில் டேப் ஐஏஎஸ் அகாடமி சர்ச் பண்ணிங்கன்னு சொன்னால் நம்முடைய குரூப்பில் ஈஸியாக ஜாயின் பண்ணிக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் தேர்வு மட்டும் இல்லாமல் நம்ம அகாடமி சாப்பிட்டு நடத்தப்படக்கூடிய இதர தேர்வுகளையும் இதர தகவல்களையும் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய புத்துணர்ச்சி வாக்கியம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அதாவது அன்றாட சிறிய முயற்சிகளின் தொகுப்பே வெற்றி. சரியா? அதாவது ஒவ்வொரு நாளும் நாம் செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்பாடுகளுடைய தொகுப்பு தான் என்ன அப்படின்னு சொன்னால் வெற்றி. அதனால் நமக்கு இன்றைக்கி ரொம்ப சின்ன விஷயம் ஒன்று செஞ்சோம் அப்படின்னு சொல்லி நம்ம எதுவும் வருத்தப்படக்கூடாது. அப்படி நம்ம செய்யக்கூடிய அந்த சிறிய சிறிய செயல்கள் தான் நம்மளை ஒரு முழுமையான வெற்றியாளராக மாற்றும். சிறுதுளி பெருவெள்ளம் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அந்த மாதிரி. சரிங்களா? பாருங்கள், அன்றாட சிறிய முயற்சிகளின் தொகுப்பே வெற்றி. சரியா? ரைட், நாம் இன்றைய நடப்பு நிகழ்வுகளில் முதல்ல பார்க்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இன்சாட் 3DS. சரிங்களா? இன்சாட் 3DS செயற்கைக்கோள் பிப்ரவரி 17 வெற்றிகரமாக விண்ணுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவலை தான் நாம் இந்த இடத்துல பார்க்கணும். அதாவது இந்த செயற்கைக்கோள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இஸ்ரோவினுடைய தயாரிப்பு GSLV M14 அப்படிங்கக்கூடிய ராக்கெட் மூலமாக ஸ்ரீஹரிகோட்டாவில் அமைந்திருக்கக்கூடிய சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து இது விண்ணுக்கு அனுப்பப்பட்டிருக்கு. இதனுடைய மொத்த எடை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் 2274 கிலோ. இதனுடைய மொத்த ஆயுட்காலம் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் சற்றேறக்குறைய 10 ஆண்டுகள் இது என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு தேவையான தகவல்களை தரக்கூடியதாக இருக்குது. இதில் சற்றேறக்குறைய 25க்கும் மேற்பட்ட ஆய்வு கருவிகள் பொருத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். எதற்காக இந்த செயற்கைக்கோள் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் தரைப்பகுதி மற்றும் கடல் பகுதியினுடைய அந்த வெப்பநிலையை மிக துல்லியமாக தட்பவெப்பநிலையை கணித்து நமக்கு ரொம்ப துல்லியமான வானிலை தகவல்களை தருவதற்காக இது விண்ணுக்கு அனுப்பப்பட்டிருக்குது. இது தரக்கூடிய அந்த தகவல்கள் மூலமாக நம்ம பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வானிலை முன்னெச்சரிக்கை விஷயங்களை நம்ம பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தலாம். பேரிடர் காலகட்டங்களில் நம்ம பேரிடர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுப்பதற்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். அதாவது இதிலிருந்து பெறக்கூடிய தகவல்கள் அப்படிங்கிறது மத்திய புவி அறிவியல் துறை, இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம், வானிலை முன்னறிவிப்புக்கான தேசிய மையம் மற்றும் தேசிய கடற்சார் ஆராய்ச்சி நிறுவனம் போன்றவங்களுக்கு இது பயன்பட இருக்குது அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இந்த இன்சாட் அப்படிங்கக்கூடிய இந்த பெயரில் இதற்கு முன்னால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 2013 இன்சாட் 3D அப்படிங்கக்கூடிய ஒரு செயற்கைக்கோள் ஏற்கனவே அனுப்பப்பட்டிருக்குது. அதே போல் இன்சாட் 3DR அப்படிங்கிற பேரில் 2016 வேறொரு செயற்கைக்கோளும் அனுப்பப்பட்டிருக்குது. இது அதனுடைய 3வது மேம்பட்ட அதிநவீனமான ஒரு செயற்கைக்கோள் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். இந்த இரண்டையும் அதாவது இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட அந்த 2 செயற்கைக்கோள்களையும் ஒருங்கிணைக்கக்கூடிய வகையில் 3வது இந்த செயற்கைக்கோள் விண்ணுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரியா? முதல்ல நாம் தெரிந்து கொண்ட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் இஸ்ரோ சார்பில் வானிலை தகவல்களுக்காக அதிநவீனமாக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இன்சாட் 3DS அப்படிங்கக்கூடிய செயற்கைக்கோள் பிப்ரவரி 17 ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஸ்ரீஹரிகோட்டா சதீஷ் தவான் விண்வெளி மையத்திலிருந்து GSLV F14 அப்படிங்கிற ராக்கெட் மூலமாக விண்ணுக்கு அனுப்பப்பட்டிருக்குது. இதனுடைய மொத்த எடை 2274 கிலோ. சற்றேறக்குறை 25க்கும் மேற்பட்ட ஆய்வுக்கருவிகள் இதில் பொருத்தப்பட்டிருக்குது. இந்த ஆய்வுக்கருவிகள் மூலமாக கடல் மற்றும் தரைப்பகுதியினுடைய தட்பவெப்பநிலை மிக துல்லியமாக கணித்து அதன் மூலமாக வானிலை மற்றும் பேரிடர் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விடுவதற்கு இது மிக பயனுடையதாக இருக்கும். இதனுடைய தரவுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒன்றிய புவி அறிவியல் துறை, இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம், வானிலை முன்னறிவிப்புக்கான தேசிய மையம் மற்றும் தேசிய கடற்சார் ஆராய்ச்சி நிறுவனம் போன்றவங்களுக்கு பயன்படக்கூடிய வகையில் இருக்கும். இதற்கு முன்னால் இன்சாட் அப்படிங்கிற இதே பேரில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்சாட் 3D 2013 இன்சாட் 3DR 2016 மின்னுக்கு அனுப்பப்பட்டிருக்கு அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரியா? அடுத்த பகுதி தகவல் என்னன்னு சொன்னால் மினி டைட்டல் பூங்கா திறப்பு. அதாவது தகவல் தொழில்நுட்பத்திற்கான பல்வேறு நிறுவனங்கள் அடங்கிய அந்த தொகுப்பை தான் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் டைட்டல் பூங்கான்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் தமிழகத்தினுடைய வெவ்வேறு பகுதிகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் டைட்டல் பார்க்ஸ் இருக்குது. ஆனால் முதல் முறையாக மினி டைட்டல் பூங்கா அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் விழுப்புரம் மாவட்டத்தில் வானூர் வட்டத்தில் திருசச்சம்பலம் அப்படிங்கக்கூடிய அந்த கிராமத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கு சொன்னால் சற்றேறக்குறைய 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 63,000 சதுர அடியில் என்ன செய்யப்பட்டிருக்குன்னா உருவாக்கப்பட்டிருக்கு, வடிவமைக்கப்பட்டிருக்குது. இதை காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணார் சொன்னால் தலைமைச் செயலகத்திலிருந்து திறந்து வைத்தார். தமிழ்நாட்டில் திறக்கப்பட்டுள்ள முதலாவது மினி டைட்டல் பூங்கா இது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரியா? இப்போ நான் தெரிஞ்சுக்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த பல்வேறு அலுவலகங்களுடைய தொகுப்பான டைட்டல் பார்க் தமிழகத்தினுடைய பல்வேறு பகுதிகளில் இருக்குது. அந்த அடிப்படையில் மினி டைட்டல் பார்க் அப்படிங்கக்கூடிய அந்த
விஷயமானது எங்கே திறக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டத்தில் இருக்கக்கூடிய திருச்சிற்றம்பலம் கிராமத்தில் சற்றேறக்குறைய 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 63,000 சதுரடி பரப்பளவில் பிரம்மாண்டமாக திறக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். தமிழ்நாட்டினுடைய முதலாவது மினி டைட்டில் பூங்கா இது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? நெக்ஸ்ட் நாம் பகுதி தகவல் என்னன்னு சொன்னால் ஜன்பத் அவார்ட்னு சொல்லுவாங்க. தமிழில் ஞானபீட விருது, 58வது ஞானபீட விருது. சரியா? இது 1961 இந்தியாவில் உயர்ந்த இலக்கிய விருதாக எது உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் இந்த ஜன்பத் அவார்ட் ஞானபீட விருது உருவாக்கப்பட்டிருக்குது. இந்த விருது சற்றேறக்குறைய அட்டவணைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய 22 மொழிகளில் சிறந்த ஒரு படைப்பாளியை ஒவ்வொரு ஆண்டும் தேர்ந்தெடுத்து என்ன கொடுக்குறாங்கன்னு சொன்னால் ஒன்றுக்கு மேற்பட்ட எழுத்தாளர்களை தேர்ந்தெடுத்து அவங்களை சிறப்பு செய்வதற்காக இந்த விருது வழங்கப்பட்டு வருகிறது. பரிசு தொகை பார்த்தீங்கன்னு சொன்னால் சற்றேறக்குறைய 21 லட்சம். இந்த விருது பெறக்கூடிய நபர்களுக்கு 21 லட்சத்தோட வாக்தேவி சிலை ஒன்றும் அதே போல சான்றிதழும் வழங்கப்படும் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. 58வது ஞானபீட விருதுக்கு 2 நபர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க. அதில் முதல் நம்ம பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னு சொன்னால் உருது கவிஞர் குல்சார். சரிங்களா? குல்சாருடைய இயற்பெயர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சம்பூரன் சிங் கல்ரா. இவர் ஒரு ஹிந்தி திரையுலகம் சார்ந்த ஒரு நபர். அதாவது ஹிந்தி திரையுலகத்தில் நிறைய திரைப்படங்களை இயக்கியும் இருக்கிறார், தயாரித்தும் இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் உருது மொழியில் சரளமாக கவிதைகள் எழுதக்கூடிய ஒரு அற்புதமான கவிஞர் தான் யார் அப்படின்னு சொன்னால் குல்சார். நம்ம கூட ஜெய்கோ மூவி பார்த்துருப்போம். அந்த அதாவது ஸ்லம்டாக் மில்லியனர் படத்தில் ஜெய்கோ அப்படிங்கிற சாங் பார்த்துருப்போம். ஏஆர் ரஹ்மான் 2 ஆஸ்கர் விருது வாங்குவதற்கு காரணமான ஒரு பாடல். அந்த பாடல் எழுதினவர் யார் அப்படின்னு சொன்னால் அது குல்சார் அவர்கள் தான். அது மட்டும் இல்லாமல் இந்திய அரசாங்கம் சார்பில் வழங்கப்படக்கூடிய பல்வேறு விருதுகளையும் இவர் பெற்றிருக்கிறார். 2002 சாகித்ய அகாடமி அவரும், 2004 இவருக்கு பத்மபூஷன் வழங்கப்பட்டது. 2013 இந்திய திரையுலகினுடைய மிக முக்கியமான விருதுகள் ஒன்று பாபா தாதா சாஹிப் பால்கே விருது இவர் பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான விஷயம். சரியா? அப்போ 58வது ஞானபீட விருது அறிவிக்கப்பட்டிருக்குது. இதில் 2 பேர் இந்த ஆண்டு விருது வாங்குறாங்க. அதில் முதல் நபர் யார் அப்படின்னு சொன்னால் உருது கவிஞர் குல்சார். அவருடைய இயற்பெயர் என்ன அப்படின்னு சொன்னால் சம்பூரன் சிங் கல்ரா. ஹிந்தி திரையுலகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு மிக பிரம்மாண்டமான ஆள்கை. ஏகப்பட்ட ஹிந்தி திரைப்படங்களை இயக்கியும் இருக்கிறார். பல்வேறு தயாரிப்பு போன்ற பல்வேறு பணிகளிலும் ஈடுபட்டு, அது மட்டும் இல்லாமல் உருதுல கவிதைகளும் எழுதக்கூடியவர் அப்படிங்கிறது குறிப்பிடும்படியான இவருடைய அந்த ஜெய்கோ பாடல் ஆஸ்கர் விருதை பெற்றது நமக்கு ஞாபகம் இருக்கும். இவருடைய சாதனைகள் அங்கீகரிக்கக்கூடிய வகையில் 2002 சாகித்ய அகாடமி விருது, 2004 பத்மபூஷன், 2013 தாதா சாஹிப் பால்கே விருதுகளையும் பெற்றிருக்கிறார். மற்றும் ஒரு நபர் யார் அப்படின்னு சொன்னால் அடுத்த நபர் சமஸ்கிருத அறிஞரான ராம் பத்ராச்சாரியா. சரிங்களா? அதாவது வைஷ்ணவ வழிபாட்டு பிரிவான ராமானந்தா அப்படிங்கக்கூடிய அமைப்பில் 4 ஜகத்குருக்கள் இருக்கிறாங்க. அதில் ஒருத்தராக கருதப்படக்கூடியவர் தான் யார் அப்படின்னு சொன்னால் இந்த ராம் பத்ராச்சாரியா. இவர் 1950 இவருடைய 2 வயதிலேயே பார்த்தீங்க, அதாவது பிறந்த ஒரு சில மாதங்களிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவருடைய கண் பார்வை போய்விடுகிறது. இருந்தாலும் இவர் சற்றேறக்குறைய 22 மொழிகளை பேசக்கூடிய திறன் பெற்றிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சான்ஸ்கிரிட், ஹிந்தி, மைதிலி போன்ற பல்வேறு மொழிகளில் சிறப்புற கவிதைகளை எழுதக்கூடிய ஒரு அற்புதமான நபர் தான் யார் அப்படின்னு சொன்னால் இவர் 2015 இந்திய அரசாங்கம் இவருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கி கௌரவப்படுத்தி இருக்கிறாங்க. தற்போது 58வது ஞானபீட விருதுக்கு இவர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல உனக்கு என்னோட தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் 58வது ஞானபீட விருது 2 பேருக்கு வழங்கப்பட்டிருக்கு. முதல் நபர் யாருன்னு சொன்னால் உருது கவிஞர் குல்சார். 2வது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வைஷ்ணவ வழிபாட்டு பிரிவான ராமானந்தா அமைப்பினுடைய 4 ஜகத்தூர்கள் ஒருவரான அறிஞர், சான்ஸ்கிரிட் அறிஞரான ராம் பத்ராச்சாரியா. இவங்க 2 பேர் இந்த ஆண்டு 58வது ஞானபீட விருதுக்கு ஜன்பத் அவார்டுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இதை தெரிஞ்சுக்கணும். ஜன்பத் அவார்டு அப்படிங்கிறது இந்தியாவில் இலக்கியத்துறையில் வழங்கப்படக்கூடிய ஒரு உயரிய விருது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? நெக்ஸ்ட் நாம் தகவல் என்ன சொன்னால் வள்ளலார் சர்வதேச மையம். சரிங்களா? அதாவது திருவருட்பிரகாச வள்ளலார் அவர்களுக்காக ஒரு சர்வதேச மையம் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் கட்டப்பட இருக்கு. அதற்கான அடிக்கல் நாட்டு விழா காணொலி காட்சி மூலம் நடைபெற்று தமிழ்நாடு முதலமைச்சர் கலந்து கொண்டார். இந்த மையம் எங்கே அமைக்கப்பட இருக்குன்னு சொன்னால் கடலூர் மாவட்டத்தில் வடலூரில் அமைந்திருக்கக்கூடிய வள்ளலார் தெய்வ நிலையத்தில் சற்றேறக்குறைய 99.90 கோடி மதிப்பீட்டில் இது உருவாக்கப்பட இருக்கு. இதற்கான அடிக்கல் நாட்டு விழா நடத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். அந்த நிகழ்வோடு இணைந்து தமிழ்நாட்டில் பல்வேறு கோயில்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை சற்றேறக்குறைய 492 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேற்கொள்வதற்கான அந்த விஷயங்களையும் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல பார்ப்போம். சரியா? தெரிந்து கொண்ட தகவல் கடலூர் மாவட்டத்தில் வடலூரில் அமைந்திருக்கக்கூடிய வள்ளலார் தெய்வ திருநிலையத்தில் சற்றேறக்குறைய 99.99 கோடி மதிப்பீட்டில் வள்ளலாருடைய 90 கோடி மதிப்பீட்டில் வள்ளலாருடைய சர்வதேச மையம் அமைக்கப்பட்டிருக்கு. அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் பங்கெடுத்து அடிக்கல் நாட்டினா, அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் பல்வேறு கோயில்களில் உள்கட்டமைப்பு வசதிகளை சற்றேறக்குறைய 492 கோடி ரூபாய்க்கு மேற்கொள்ளிருக்காங்க. அதற்கான திட்டங்களையும் முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரியும். சரிங்களா? அடுத்த பார்க்கக்கூடிய தகவல் என்ன சொன்னால் தமிழ்நாட்டில் சாயமேற்றப்பட்ட, அதாவது பஞ்சு மிட்டாய் பொதுவாக நம்ம பார்த்துருப்போம். பஞ்சு மிட்டாய் எப்போ பார்த்தாலும் பிங்க் கலரில் தான் இருக்கும். அந்த கலர் தான் குழந்தைகளை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கப்படுகிறது. பொதுவாக நம்ம சாயமேற்றாத வெள்ளை கலர் பஞ்சு மிட்டாய் பார்த்தாலும் நம்ம சாப்பிட விருப்பப்பட மாட்டோம். ஏன்னு சொன்னால் அது நம்மளை கவர்ந்தெழுக்காது. சரிங்களா? இங்கே சாயம் ஊற்றுவதற்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு வேதிப்பொருள் இப்போ நச்சுப்பொருளாக மாறி இருக்கு. அந்த நச்சுப்பொருளுடைய பேர் என்ன அப்படின்னு சொன்னால் ரோடமைன் பி.
சரிங்களா. இந்த ரோடமைன் பி அப்படிங்கிறது ஜவுளித்துறையில் பயன்படுத்தக்கூடிய ஒரு செயற்கை சாயம். சரிங்களா. இந்த செயற்கை சாயம் மனிதனுடைய உடம்புக்குள்ளே போச்சு அப்படின்னு சொன்னால் சற்றேறக்குறை அது வெளியேற 45 நாளுக்கு மேலே ஆகுமா. இந்த சாயம் உடம்புக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா மனிதனுடைய கல்லீரல், சிறுநீரகம் போன்ற பல்வேறு விஷயங்களை பாதிக்கக்கூடியதாக இருக்குது. இந்த சாயம் மூலமாக அதாவது இந்த செயற்கை நிறமூட்டி அப்படிங்கக்கூடிய இந்த ரோடமைன் பி அப்படிங்கிறது மூலமாக மனிதனுக்கு புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த செயற்கை நிறமூட்டி மூலமாக அந்த கலர் கொடுக்கப்பட்ட அந்த பிங்க் இது போக இன்னும் ஒரு சில கலர்களில் கிடைக்கும். அந்த கலர்களில் நிறமூட்டப்பட்ட அந்த பஞ்சு மிட்டாயை தமிழ்நாடு அரசாங்கம் விற்பனைக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தடை பண்ணியிருக்கிறாங்க. நிறமேற்றப்படாத வெள்ளை கலர் பஞ்சு மிட்டாய் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் சாப்பிடலாம். அதற்கு எந்த விதமான தடை விதிக்கப்படலை. பஞ்சு மிட்டாய் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையில் நிறமூட்டிகளை சேர்த்து சர்க்கரை ஜீனி இருக்கு இல்லையா, அதை தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் பஞ்சு மிட்டாயாக மாற்றுறாங்க. நம்ம விரும்பி சாப்பிடுறது சிறுவர்கள் மட்டுமில்லை பெரியவர்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பஞ்சு மிட்டாயை. ஆனால் இனிமேல் என்ன பண்ணுங்கள், அந்த கலர் சாயமேற்றப்பட்ட பஞ்சு மிட்டாயை சாப்பிடாதீங்க. அதற்கு தடை வச்சிருக்கிறாங்க. அதுவும் முக்கியமான விஷயம். சரியா. இப்போ நம்ம தெரிஞ்சுக்கிற தகவல் என்ன அப்படின்னு சொன்னால் தமிழ்நாட்டில் விற்பனை செய்யக்கூடிய பஞ்சு மிட்டாயில் வேதிப்பொருளான புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய ரோடமைன் பி கலந்திருப்பதனால பிங்க் கலர் மற்றும் இதர கலர்கள் இருக்கக்கூடிய பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தமிழ்நாடு அரசாங்கம் தடை விதிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுங்களா. அடுத்த பகட தகவல் ஈரானில் நடைபெற்று வரக்கூடிய ஆசிய உள்ளரங்கு தடகள சாம்பியன்ஷிப் போட்டி. இதில் நேற்றைய தினம் நடைபெற்ற நிகழ்வுகளில் 3 இந்திய வீரர்கள் வெவ்வேறு பிரிவுகளில் பதக்கங்களை கைப்பற்றிருக்கிறாங்க. தஜீந்தர் பால் சிங் தூர் இவர் குண்டு எறிதலில் 19.72 மீட்டர் தூரம் குண்டு எறிந்து சிறப்பான முறையில் தங்கம் கைப்பற்றிருக்கிறாரு. அடுத்து ஜோதி ஆராஜி இவங்க 60 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் இலக்கை 8.12 வினாடிகளில் கடந்து தங்கம் கைப்பற்றி இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க. புதிய தேசிய சாதனை படைச்சிருக்கிறாங்க. அடுத்து ஹர்மிலன் பெயின் இவங்க 1500 மீட்டர் ஓட்டத்தில் முதலிடம் பிடித்து என்ன பண்ணியிருக்காங்க சொன்னால் தங்கம் கைப்பற்றிருக்கிறாங்க. தங்கம் கைப்பற்றி இவங்க 3 பேரும் இந்தியாவுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத நாம் இந்த இடத்துல. ஈரானில் நடைபெற்ற ஆசிய உள்ளரங்கு தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் குண்டு எறிதலில் தஜீந்தர் பால் சிங் தூர் 19.72 மீட்டர் தூரம் இருந்து தங்கம் கைப்பற்றிருக்கிறார். ஜோதி ஆராஜ் 60 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் 8.12 வினாடிகளில் இலக்கை அடைந்து தங்கம் கைப்பற்றிருக்கிறாங்க. ஹர்மலன் பெயின் 1500 மீட்டர் ஓட்டத்தில் முதலிடம் பிடித்து தங்கம் கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்து. அடுத்தாம் பகுதி தகவல் என்னன்னு சொன்னால் மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய பேட்மிண்டன் அணிகளுக்கான போட்டி. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய மகளிர் அணி முதல் முறையாக இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தாங்க. அதிகபட்சமாக ஆண்கள் 2 தடவை வெண்கலம் கைப்பற்றினது தான் இதில் இந்தியாவுடைய சாதனை. இந்த வாட்டி முதல் தடவையாக பெண்களின் என்ன பண்ணுச்சு அப்படின்னு சொன்னால் பலபர்தே ஜப்பான் மற்றும் சீன அணிகளை வீழ்த்தி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றிருந்தாங்க. இந்த இறுதிப் போட்டியிலையும் இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் தாய்லாந்தை வீழ்த்தி இந்தியா முதல் முறையாக சாம்பியன் படத்தை கைப்பற்றி நாட்டுக்கு பெருமை சேர்த்திருக்கிறாங்க. இந்த அணியில் PV சிந்து, அன்மோல் கராப் மற்றும் இளம் வீராங்கனைகளான ட்ரிஷா ஜாலியன், காயத்ரி கோபிச்சந்த் இடம்பெற்றிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரியா. தெரிந்து கொண்ட தகவல் மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய பேட்மிண்டன் அணிகள் போட்டியில் இந்திய மகளிர் அணி முதல் முறையாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றதோடு மட்டுமல்லாமல் இறுதிப் போட்டியில் தாய்லாந்தை வீழ்த்தி சாம்பியன் படத்தை கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா. அடுத்தாம் தகவல் கத்தாரில் நடைபெற்ற கத்தார் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டி. இதனுடைய இறுதிப் போட்டியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் போலந்தினுடைய நம்பர் 1 வீராங்கனைகள் ஒருத்தங்களான இகா ஸ்வியாடெக் தன்னுடைய இறுதிப் போட்டியில் கஜகஸ்தானுடைய எலானா ரைஃபென்கனாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாங்க. இவங்க ஹாட்ரிக் அதாவது 3வது முறையாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த பட்டத்தை கைப்பற்றி சாதனை நிகழ்த்திருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க. சரியா. தெரிந்து கொண்ட தகவல் கத்தாரில் நடைபெற்ற கத்தார் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டி இறுதிப் போட்டியில் இகா ஸ்வியாடெக் தன்னுடைய இறுதிப் போட்டியில் கஜகஸ்தானுடைய எலானா ரைஃபென்கனாவை வீழ்த்தி 3வது முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றி சாதனைகள் இருக்கிறாங்க அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கணும். சரியா. தமிழக பட்ஜெட் குறித்தான தகவல்களை நம்ம நாளைய தினம் விரிவாக பார்க்கலாம். சரிங்களா. ரைட். நம்ம ஆரம்பத்தில் ரீகேப் பார்க்க இருக்கிறோம். ஆரம்பத்தில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிப்ரவரி 17ஆம் தேதி இஸ்ரோ சார்பில் வானிலை சம்பந்தப்பட்ட பல்வேறு தகவல்களை துல்லியமாக கணித்து நமக்கு அனுப்பக்கூடிய அதிநவீனமான செயற்கைக்கோளான இன்சாட் 3DS GSLV-F 14 ராக்கெட் மூலமாக ஸ்ரீஹரிகோட்டாவிலிருந்து ஆந்திராவிலிருந்து விண்ணுக்கு அனுப்பியிருக்கிறாங்க அப்படிங்கிற தகவல் நாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த செயற்கைக்கோளினுடைய மொத்த எடை 2274 கிலோ. இதில் 25க்கும் மேற்பட்ட ஆய்வுக்கருவிகள் இருக்குது. துல்லியமான தரை மற்றும் கடலினுடைய துல்லியமான தட்பவெட்ப நிலைகள் மற்றும் வானிலை தரவுகளை தர இதன் மூலமாக வானிலை சம்பந்தப்பட்ட முன்னெச்சரிக்கை மற்றும் பேரிடர் சம்பந்தப்பட்ட முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நம்ம ஈஸியாக விட முடியும். இதன் மூலமாக பெறப்படக்கூடிய தகவல்கள் மத்திய புவி அறிவியல் துறை, இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம், வானிலை முன்னறிவிப்புக்கான தேசிய மையம் மற்றும் தேசிய கடற்சார் ஆராய்ச்சி நிறுவனத்துக்கு பயன்படுத்தப்பட இருக்குது. இதற்கு முன்னால் இன்சாட் அப்படிங்கிறப்பல இன்சாட் 3D மற்றும் இன்சாட் 3DR 2013 2014 அனுப்பி வைக்கப்பட்டு அதனுடைய தொடர்ச்சியாக தற்போது இந்த இன்சாட் செயற்கைக்கோள் விண்ணுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவல் நாம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் முதல் முறையாக மினி டைட்டில் பூங்கா விழுப்புரம் மாவட்டத்தில் வானூர் வட்டத்தில் திரு சிற்றம்பலம் கிராமத்தில் சற்றேறக்குறைய 31 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 63,000 சதுரடி பரப்பளவில் உருவாக்கப்பட்டிருக்குது. காணொலி காட்சி மூலமாக தமிழ்நாட்டில்
தலைமைச் செயலகத்திலிருந்து முதலமைச்சர் திறந்து வைத்தார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்தியாவில் இலக்கியத்துறையில் வழங்கப்படக்கூடிய மிக முக்கியமான விருது ஞானபீட விருது. 58வது ஞானபீட விருதுக்கான வெற்றியாளர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறாங்க. 1961 உருவாக்கப்பட்ட ஞானபீட விருது இந்தியாவில் அட்டவணைப்படுத்தப்பட்ட 22 மொழிகளை சார்ந்த சிறந்த படைப்பாளிகளுக்கு வழங்கப்படுகிறது. 21 லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வாக்தேவி சிலையும் மற்றும் சான்றிதழும் உள்ளடக்கியது. இந்த 58வது ஞானபீட விருது உருது கவிஞர் குல்சார் அவர்களுக்கும் சமஸ்கிருத அறிஞரான ராம் பத்ராச்சாரி அவர்களுக்கும் வழங்கப்படுது. குல்சார் அவர்களுடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னு சொன்னால் சம்பூரன் சிங் கல்ரா. இவர் ஹிந்தி திரையுலகத்தை சார்ந்த ஒரு ஆளுமை மற்றும் உருதுல ரொம்ப சரளமாக கவிதைகள் எழுதக்கூடியவர். இவருடைய சிறப்புகளுக்காக 2002 சாகித்ய அகாடமி விருதும், 2004 பத்ம பூஷன் விருதும், 2013 தாதா சாஹிப் பால்கே விருதும் பெற்றிருக்கிறாரு. ஜெய்கோ பாடல் மூலமாக ஏஆர் ரஹ்மான் ஆஸ்கர் வின் பண்ணார்லே, அந்த பாடல் எழுதினவர் யார் அப்படின்னு சொன்னால் குல்சார் தான். அடுத்த பார்த்த நபர் என்ன, சமஸ்கிருத அறிஞரான ராம் பத்ராச்சாரியா. வைஷ்ணவ வழிபாட்டு பிரிவான ராமநந்தா அமைப்புகளில் 4 ஜகத்குருக்கள் இருக்கிறாங்க. அதில் ஒருவராக இவர் கருதப்படுகிறார். 1950 தன்னுடைய பிறந்த ஒரு சில மாதங்களிலே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கண் பார்வை இழந்தார். இருந்தாலும் சற்றேறக்குறைய 22 மொழிகளை பேசக்கூடிய திறன் பெற்றிருக்கிறாரு. சான்ஸ்கிரிட் மற்றும் ஹிந்தி மற்றும் மைதிலி போன்ற பல்வேறு மொழிகளில் கவிதைகள் எழுதக்கூடியவர். 2015 இவருக்கு இந்திய அரசாங்க பத்ம விபூஷன் விருது வழங்கியிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. இவங்க 2 பேரும் இலக்கியத்துறைக்கு ஆற்றின பங்களிப்பிற்காக இவங்க 2 பேரும் 58வது ஞானபீட விருது தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? அடுத்து பார்த்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ்நாட்டில் கடலூர் மாவட்டம் வடலூரில் அமைந்திருக்கக்கூடிய வள்ளலாருடைய தெய்வ திருநிலையத்தில் 99.90 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தமிழ்நாடு அரசாங்கம் சார்பில் சர்வதேச வள்ளலார் மையம் அமைக்கப்பட்டிருக்கு. அதற்கான அடிக்கல் நாட்டு விழாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் காணொலி காட்சி மூலம் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு திருக்கோயில்களில் உள்கட்டமைப்பு வசதிகள் மேம்படுத்துவதற்காக 492 கோடியில் பல்வேறு திட்டங்கள் தொடங்கி அதையும் தமிழ்நாடு தொடங்கி வைத்தார் அப்படிங்கிற தகவலை நாம் இந்த இடத்துல தெரியும். சரிங்களா? அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழ்நாட்டில் செயற்கை நிறமூட்டியான ரோடமைன் பி, இது ஜவுளி தொழிற்சாலையில் சாயமற்றதற்காக பயன்படக்கூடிய ஒரு நச்சுப் பொருளாக இருக்குது. இது புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடியது. இது மனித உடம்புல போச்சுன்னா வெளியேற 45 நாட்களுக்கு மேலாகும். இதன் மூலமாக தயார் செய்யக்கூடிய அந்த பஞ்சு மிட்டாய்கள் இருக்கு இல்லையா, அதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் என்ன பண்ணியிருக்கிறாங்க சொன்னால் தடை வச்சிருக்கிறாங்க. செயற்கை நிறமூட்டி பயன்படுத்தாத வெள்ளை கலருடைய பஞ்சு மிட்டாய் விற்பனைக்கு தடை விதிக்கப்படலை, அதை சாப்பிடலாம். சரிங்களா? அடுத்த தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், ஈரானில் நடைபெற்ற ஆசிய உள்ளரங்க தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் தஜீந்தர் பால் சிங் தூர் குண்டெறிதலில் 19.72 மீட்டர் தூரம் இருந்து தங்கம் கைப்பற்றிருக்கிறார். ஜோதி ஆராஜ் 60 மீட்டர் தடை தாண்டும் ஓட்டத்தில் 8.12 வினாடிகளை கடந்து தங்கம் கைப்பற்றிருக்கிறாங்க. ஹர்மிலன் பைன் 1500 மீட்டர் ஓட்டத்தில் தங்கம் கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். மலேசியாவில் நடைபெற்ற ஆசிய அணிகளுக்கான பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா மகளிர் அணி முதல் முறையாக சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கு. அதனுடைய இறுதிப் போட்டியில் தாய்லாந்து அணியை வீழ்த்தியிருக்கிறாங்க. இந்தியா சார்பில் PV சிந்து, அன்மோல் கராஃப், ட்ரிஷா ஜாலி அண்ட் காயத்ரி கோபிச்சந்த் இவங்க 4 பேரும் அந்த டீமில் இடம் பிடிச்சிருந்தாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? கத்தார் நடைபெற்ற கத்தார் ஓப்பன் மகளிர் டென்னிஸ் போட்டியின் இறுதிப் போட்டியில் உலகினுடைய ஆகச்சிறந்த வீராங்கனைகள் ஒருவரான போலந்தினுடைய இகா ஸ்வியாடெக் தன்னுடைய இறுதிப் போட்டியில் கஜகஸ்தானுடைய எலானா ரைஃபெனிகாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாங்க. ஹாட்ரிக் 3வது முறையாக அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த தொடரில் சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றிருக்கிறாங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது. சரிங்களா? இன்றைய நடப்பு நிகழ்வுகள் உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருந்திருக்கு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருன்னு சொன்னால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் ஈவினிங்கில் நடைபெறக்கூடிய டெய்லி கரண்ட் அஃபேர்ஸில் கலந்துக்கிட்டு உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. தேங்க்யூ.